Welcome students. Today's class 12th Maths Chapter 5 Two-dimensional analytical geometry 2. Already previous class we discussed the equation of the circle and general form of the equation of circle. The equation of the circle in standard form, center h, k and radius r given. The circle equation is x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. Suppose center 0, 0 means the equation is x square plus y square equal to r square. It is expanded form. இதை extend பண்ணா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். அந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், that is general equation of the circle is x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. Here center formula minus g minus f, radius r equal to root of g square plus f square minus c. This root inside g square plus f square minus c greater than 0 means the circle is outside the circle, that is real circle. The equal to 0 means the circle is point circle, less than 0 means the circle is imaginary circle, that is no locus point. Then one given equation, that is one circle equation given, the equation circular இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர்டும் உங்களுக்கு ஈக்குவலாக வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் ஜீரோவாக இருக்கும். எக்ஸ்ஒய்ங்கிற டைம் உங்களுக்கு என்னென்னா ஜீரோவாக மாறிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியரம் படிச்சிருந்தோம். த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் அண்டு சர்க்கிள். இந்த கிவன் சர்க்கிளுக்கும் கிவன் பாயிண்ட்டையும் வரக்கூடிய இன்டர்செக்ஷனல் பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணக்கூடிய அந்த சர்க்கிளுடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு லைனுடைய ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 இந்த டைப்பில் வரும். ஸோ அதே மாதிரி டூ டயாமீட்டர், தட் இஸ் என் பாயிண்ட்ஸ் ஆஃப் டயாமீட்டர்ஸ் கொஸ்டினில் கிவனாக இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு 0. Then the position vector of a point, one point given கொடுத்திருந்து அது சர்க்கிளுடைய ஈக்குவேஷனுக்கு இன்சைடில் வருமா அவுட்டர் வருமா ஆன் த பாயிண்ட் வருமானு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். நம்மளுக்கு அது கிரேட்டர் தென் 0 கிடைக்கிற என்ன வரும்னா அவுட் சைட் த சர்க்கிள் அந்த பாயிண்ட் இருக்கும், ஈக்குவல் டு 0 வரையில் ஆன் த சர்க்கிள், லெஸ் தென் 0 வரையில் இன்சைட் த சர்க்கிள். ஸோ அந்த கிவன் ஈக்குவேஷனை கொண்டு போய் இது கிவன் பாயிண்ட் கொண்டு போய் இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல் 11th கொஸ்டின், ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 கம்பேர் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஹியர் ஹச்சுங்கிற டைம் இல்லை 0 மைனஸ் கே ஈக்குவல் டு 2, அப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ சென்டர் ஹச் கேனா 0 மைனஸ் 2, ரேடியஸ் கிடையாது, ஸோ 0. செகண்ட் கொஸ்டின் நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா the general equation of the circle x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. 2gங்கிற பிளேஸில் 6, அப்போ g ஈக்குவல் டு 3, 2f equal to minus 4, f equal to minus 2, c equal to 4. Center find பண்ண formula minus g, minus f. g நுடைய வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா minus 3, 2 கிடைச்சிரும். ரேடியஸ் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சிங்களா, அப்போ ஜி ஸ்கொயர்டு 9, எஃப் ஸ்கொயர்டு 4, சினுடைய வேல்யூ மைனஸ் 4, ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா சினுடைய வேல்யூ 4, அப்போ மைனஸ் ஃபார்முலாவில் மைனஸ்னால மைனஸ் 4, சிம்பிளை பண்ணிங்கன்னா ரூட் 9 ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தேர்டு சப்டிவிஷனும் போடலாம், ஆனால் ஃப்ராக்ஷன் வரும், அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. 2gங்கிற இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1, 2fங்கிற இடத்துல 2, சிங்கிற இடத்துல மைனஸ் 3, இருந்து f1 ஜினுடைய வேல்யூ மைனஸ் 1/2, சென்டர் மைனஸ் ஜி மைனஸ் f, அப்போ ப்ளஸ் 1/2 மைனஸ் 1, ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ரேடியஸுக்கு ஜி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2 ஸ்கொயர் 1/4, எஃப் ஸ்கொயர்டு 1, சினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 கிடைக்கும், ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஸோ நான் டேக் எல்சிஎம், இது எல்சிஎம் எடுத்துகிட்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா ரூட் 17/4 கிடைக்கும்.
டினோமினேட்டருக்கு ரூட் 17 அப்படி வச்சுக்கலாம். டினாமினேட்டரில் வரக்கூடிய இந்த ரூட் 4 நம்ம எப்படி எழுதிக்கணும் 2ன்னு ரைட் பண்ண முடியும். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன் ஆல்ரெடி தெரியும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் சேமாக இருக்கும். ஸோ இதை ஜென்ரல் ஃபார்முலா கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன வரும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் உங்களுக்கு 1 இருக்கணும். அப்போ இங்கே எந்த டேபிள் இருக்கோ அந்த டேபிளாக டிவைட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 2ஆல் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 1 = 0ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணிங்கன்னா 2g = -3, 2f = 2, c = 1. ஃபார்முலா -g, -f யூஸ் பண்ணிங்கன்னா 3/2, -1. ரேடியஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா √9/4. 9க்கு ரூட் எடுத்தால் 3, 4 ரூட் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2ன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின். If the equation, one given equation, one question or equation given, the equation represented a circle. In the equation circle represent பண்ணுச்சு அப்படின்னா find p and q. அப்போ அந்த சர்க்கிள் ரெப்ரசன்ட் p and q உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஆல்சோ டிட்டர்மைன் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். சென்டரும் ரேடியஸும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கரெக்டாக ஹிண்ட்ஸ் படிச்சிருக்கிறோம். ஒரு கிவன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிகிரியில் வரக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் சர்க்கிள் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் உங்களுக்கு ஈக்குவலாக வரணும். அதே மாதிரியே நோ xy டைம் xyனுடைய கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் உங்களுக்கு ஈக்குவலாக வரனால q = 3. xyங்கிற டைம் உங்களுக்கு வரக்கூடாது, 0 வரணும். அப்படி 0வாக இருந்ததுனால சர்க்கிள் ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ p - 3 = 0. அப்போ p உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3ன்னு கிடச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு என்ன வரும்னா p and qனுடைய வேல்யூ. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ 3 3s are 9, 9 8s உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 72. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 72 வரும். ஒரே சைடு மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிடுங்க. இப்போ நம்ம சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்க கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 1 வைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 இருக்கனால 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணுங்க. அப்புறம் 2gங்கிற பிளேஸில் என்ன கிடைக்குங்க -2, 2f f y கிடையாது, y இல்லாதனால 0, கான்ஸ்டன்ட் c = -24. ஸோ இதில் g வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். f and c தெரியும். சென்டர் ஃபார்முலா -g, -f பார்த்தீங்கன்னா 1, 0. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா √25 = 5ன்னு கிடச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின். obtain the equation of the circle. நீங்கள் equation of the circle ஃபைண்ட் பண்ணோம். with a radius 5 cm and touching x-axis at the origin in general form. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் ரைட் பண்ணணும். இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கண்டிஷன் கிவனாக இருக்குது. ரேடியஸ் 5 cm, சர்க்கிள் எக்ஸாக்சிஸில் டச் ஆகும். எந்த இடத்துல அப்படின்னா ஆரிஜின் இடத்துல டச் ஆகும். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படிலாம் உங்களால் ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா இது எக்ஸாக்சிஸில் ஆரிஜின் இடத்துலையும் டச் ஆகும், வேற ஒரு பிளேஸ்லையும் டச் ஆகும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி உங்களால் போட முடியாது. ஸோ அவங்க சொல்கிற கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்சிஸில் ஆரிஜினில் டச் ஆகுது அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0,5 தட் இஸ் 5 cm ரேடியஸுங்களா? அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்குங்க 0,5 cm ரேடியஸாக இருந்தால் சர்க்கிள் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா டச் ஆகும். ஆர் 0,-5 இந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0, +or-5. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைனா போத்தையுமே சேர்த்து காமனாக எழுதிடலாம். இந்த ஈக்குவேஷனோட சர்க்கிள் சென்டர் தெரியும் 0, +or-5, ரேடியஸும் 5ன்னு தெரியும். ஃபார்முலா x - h² + y - k² = r². ஸோ h 0ங்கிறனால x² மட்டும் வரும். கேங்கிற வேலை +or- டைரெக்டாக +or- போட்டுக்கலாம். ² = 5². அப்போ x² ப்ளஸ் இது a + b² ஆர் a - b² ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். a² + b². அப்போ y² + 25 +or- இருக்கனால +2ab ஆர் -2ab ரெண்டுமே சேர்த்து காமனா +or- 2ab எழுதிக்கலாம். அப்போ 10y கிடைக்கும். -25 = 0. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா x² + y² +or- 10y = 0ன்னு கிடச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் கிவன் அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஸோ அப்போ அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சென்டர் C கொடுத்துருக்காங்க அண்டு பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருங்க ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சென்டரும் ஒரு பாயிண்ட் தான், சென்டரும் பாயிண்ட் தான். சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு பாயிண்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ போத்துக்கும் உங்களுக்கு என்ன பண்ணும் டிஸ்டன்ஸ் 2 பாயிண்ட் தெரிஞ்சால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா √(x2 - x1) + y2 - y1 ² ஸோ அதை யூஸ் பண்ணணும்.
ஸோ இந்த இடத்துல சென்டர் தெரியும் அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் தெரியும். அப்போ இது ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா ரேடியஸ் கிடச்சிரும். அப்போ ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர்னா 3 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், y2 மைனஸ் y1 அப்படின்னா 6 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 49 ப்ளஸ் 1 ரூட் 15 கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் x மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் k த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் r ஸ்கொயர். r ஸ்கொயர்னா 50 ரூட் 50 ஸ்கொயர் பண்ணால் 50. சென்டரும் ரேடியஸும் கொஸ்டின்லே கிவனாக இருந்தது. சாரி சென்டர் -2 -1 கிவனாக இருந்ததுங்களா, இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஹச்சுக்கு கேட்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தட் டச் போத் ஆக்சிஸ். ஸோ போத் ஆக்சிஸையும் டச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் -4, -2. இது -4, -2ங்கிறதுல பாஸ் ஆகும் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் ரைட் பண்ணது இந்த மாதிரி கிடைக்குங்க. கரெக்டுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் பார்த்தாலே தெரியும். இது போத் ஆக்சிஸ் டச் பண்ணுது, போத் ஆக்சிஸ் டச் பண்ணுதுங்களா. அதேமாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, -4, -2 வழியாக பாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சர்க்கிள். ஸோ கிவன் கண்டிஷன் படி உங்களுக்கு இந்த மாதிரி டயக்ராம் வரும். அப்போ சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, இது என்ன ரேடியஸ்ன்னு தெரியாதுங்கன்னா அப்போ ஆர்னு வச்சு விட்டோம்னா போத்து சேம் தானுங்களா. அப்போ -r, -r தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரேடியஸாக இருக்கும். பை கிவன் இன்ஃபர்மேஷன் படி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் போத் ஆக்சிஸ்னு சொல்லியிருக்கு. அது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பை கிவன் இன்ஃபர்மேஷன் த சென்டர் இஸ் -r, -r இருந்திருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் கிடச்சிருங்களா. சென்டருக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ரேடியஸ் கிடச்சிரும். அப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா -r ப்ளஸ் -4 ப்ளஸ் r த ஹோல் ஸ்கொயர் -2 ப்ளஸ் r த ஹோல் ஸ்கொயர். இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூட்டு போயிடும். அதனால் போத் சைடு ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ரூட்டு போயிடும். இதுக்கப்புறம் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர், r ஸ்கொயர் மைனஸ் 8r ப்ளஸ் 16. இதே மாதிரி இங்கேயும் போட்டிங்கன்னா r ஸ்கொயர் மைனஸ் 4r ப்ளஸ் 4. இது எல்லாமே ஒரே சைடு மூவ் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா r ஸ்கொயர் மைனஸ் 12r ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ r மைனஸ் 10 இன்ட்டு r ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, r ஈக்குவல் டு 10, r ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குங்க. ஒன்றா ரேடியஸ் 2ன்னு கிடச்சிருக்கும், ஆர் ரேடியஸ் 10ன்னு கிடச்சிருக்குங்க. அப்போ சென்டர் பார்த்தீங்கன்னா -10, -10 சொல்லியிருக்கு. ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா -10, -10 இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரேடியஸ் 10ன்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு சென்டர் என்ன கிடைக்கும், -10, -10. சப்போஸ் ரேடியஸ் 2ன்னு அசியூம் பண்ணிட்டோம்னா சென்டர் பார்த்தீங்கன்னா -2, -2ன்னு கிடைக்குங்க. ஸோ அப்படி போடையில் உங்களுக்கு ஃபார்முலா x மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் k த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் r ஸ்கொயர். அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர், இதுவும் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். இதை 10 ஸ்கொயர் பண்ண 100. சேம் சைடு கொண்டு சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர். ஸோ இதே மாதிரியே அடுத்த ஈக்குவேஷன் போடணும், a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதில் டயக்ராம் மட்டும் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியஸ், இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். அப்போ 2 பாயிண்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு என்ன வரும்னா ரேடியஸாக வரும். ஸோ அப்போ சென்டர் மட்டும் கேர்ஃபுல்லாக எழுதுறீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 2, 3. சென்டர் கொஸ்டினில் கிவனாக இருக்குது அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன். ஸோ கொஸ்டினில் ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வழியாக ஒரு சர்க்கிள் பாஸ் ஆகுது. சென்டர் ஆல்சோ கொஸ்டினில் கிவன். அப்போ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சின்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் 2, 3ன்னு கொஸ்டினில் கிவனாக இருக்குது. இதுக்கு இந்த 2 லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ணால் ஒரு பாயிண்ட் கிடச்சிரும், அதுதான் பாசிங் த்ரூ த பாயிண்ட். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ அதான் போட்டிருப்பாங்க சென்டர் 2, 3. ஸோ கிவன் லைன் 2 லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 லைன் நீங்கள் என்ன பண்ணால் சிம்ப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 1. செகண்ட் லைனோட ஈக்குவேஷன் 4x ப்ளஸ் y ஈக்குவல் டு 27. ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2 மல்டிபிள் பை 2 டேபிள், 2 டேபிளாக மல்டிபிள் பண்ண இதை கிடச்சிருங்க. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் 2yயும் மைனஸ் 2yயும் கேன்சல் ஆகிட்டு 11x ஈக்குவல் 55, x ஈக்குவல் டு 5. x5ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயோ ஆர் செகண்ட்லேயோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒயினுடைய வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா 5, 7. நம்ம ஏற்கனவே சொன்னோம் சென்டர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லைனுக்குள்ள பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா 5, 7. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா உனக்கு என்ன கிடைச்சிடும், ரேடியஸுங்களா. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்.
formula root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square substitute பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு radius 5 ன்னு கிடைச்சிரும். இப்போ equation of the circle x minus h the whole square plus y minus k the whole square equal to r square radius 5 and center h, k பாத்தீங்கன்னா 2, 3 substitute பண்ணி போட்டீங்கன்னா இது extend பண்ணீங்கன்னா உங்களுக்கு a minus b the whole square இதுவும் a minus b the whole square formula இருக்கு. extend பண்ணி simplify பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துரும். Next பாத்தீங்கன்னா 5th question, obtain the equation of the circle for which the 2 points and are end of the diameter. So diameter உடைய end point கொடுத்திருக்காங்க அப்படினா circle உடைய equation நமக்கு தெரியும். formula x minus x1 x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. x1 y1 ங்கிறது first point assume பண்ணிக்கலாம், x2 y2 ங்கிறது second point. x1 y1 ங்கிறது 3, 4, x2 y2 பாத்தீங்கன்னா 2, -7. இதை substitute பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாதி இன்னர்ல மல்டிப்ளை பண்ணுங்க, இதை எடுத்து இன்னர்ல மல்டிப்ளை பண்ணுங்க, அதே மாதிரி இதே மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா x² + y² -5x + 3y -22 = 0 ன்னு கிடைச்சிருங்க. நெக்ஸ்ட் பாருங்க 6th question, find the equation of the circle passing through the point. ஒரு சர்க்கிள் ஓட ஈக்குவேஷன் கேக்குறாங்க, பட் இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. 1, 0 -1, 0 0, 1 இந்த 3 பாயிண்ட் வழியா பாஸ் ஆச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. So let the equation of the circle, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுங்களா? ஜெனரல் ஈக்குவேஷன் எடுங்க, x² + y² + 2gx + 2fy + c = 0. உங்களுக்கு இந்த g f c எல்லாம் ஃபைண்ட் பண்ணி கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனு எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுது? 1, 0ங்களா? அப்போ எக்ஸுக்கு பதில் 1 ஒய்க்கு பதில் 0 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். 2g + c = -1. இதே மாதிரியே செகண்ட் பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா -2g + c = -1 கிடைக்கும். தேர்டு பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணியில் 2f + c = -1. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குங்களா, இந்த 2, 3, 4 இந்த 3 ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணி நீங்கள் GFC ஃபைன் பண்ணணும். நான் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுருக்கு, தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுருக்கோம். இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணியில் கேன்சல் ஆகிட்டு 2c = -2 கிடைக்கும். c -1 கண்டுபிடிச்சிடலாம். c -1 சொல்லிட்டு செகண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஜீனுடைய வேல்யூ பிடிச்சிடலாம். ஜீனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. c -1 சொல்லிட்டு ஃபோர்த்தில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா எஃப்னுடைய வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். எஃப் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0ன்னு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறாங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா g 0 f 0, ஆனால் c மட்டும் -1 வருதுங்க. அப்போ இதில் போடையில் இந்த டைமும் 0 ஆயிரும், இதுவும் 0, பட் இதுக்கு என்ன போட்டுக்கலாம் -1. அப்போ x² + y² -1 = 0 ஆர் x² + y² = 1 இந்த மாதிரி போடலாம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் இருக்கும், அதை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த சமம் பாருங்கள் ஆல்டர் மெத்தடு. இந்த கொஸ்டினில் 3 பாயிண்ட் கிவனாக இருந்ததுங்களா, அந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் ப்ளாட் பண்ணி பாருங்கள். என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா 1, 0 1, 0ங்கிறது எக்ஸில் 1 ஒயில் 0, அதே மாதிரி 0, 1 -1, 0ங்களா. இப்போ இந்த கான்செப்ட் படி பார்க்கல ரேடியஸ் எவ்வளோ வருதுங்க, 1 யூனிட்டாக இருக்குது கரெக்டுங்களா. அப்போ இது 1 யூனிட் ரேடியஸ் வரும். சென்டர் பார்த்தீங்கன்னா இது டயாமீட்டராக மாறிடுங்களா. இந்த ஏசிக்கு மிட் பாயிண்ட் எடுத்தால் உங்களுக்கு சென்டர் கிடைக்கும். அப்போ மிட் பாயிண்ட் எடுக்கணும்னு என்ன x1 + x2/2 y1 + y2/2ங்களா. அப்போ -1 + 1/2 0 + 0/2. அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி = சென்டர் 0, 0 ரேடியஸ் 1ன்னு தெரியும். ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். x minus h the whole square plus y minus k the whole square = r²ங்களா. சென்டர் 0, 0ன்னு தெரியனால அப்போ x² y² ரேடியஸ் 1² போட்டிங்கன்னா 1 கிடச்சிரும். ஸோ டைரெக்டாக என்ன பண்ணால் சிம்பிளிவாக இந்த மாதிரி டைப்லையும் நீங்கள் போட முடியும். ஸோ அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th one. A circle of area 9 pi square units has 2 of its diameter along the line x plus y = 5 and x minus y = 1. Find the equation of circle. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா சர்க்கிளுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ராயல் கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்ம் என்னங்க πr². πr² = 9 பை அப்படின்னா r² = 9. இதுலேருந்து ஆர்னுடைய வேல்யூ 3ன்னு கிடச்சிருங்க. ஸோ இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டுங்களா. இன்னும் என்ன கொடுக்குன்னா சென்டர் வேணும். சென்டர் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஹேஸ் 2 of its diameter along the lines. ஸோ சர்க்கிளுடைய சென்டர் இந்த 2 டயாமீட்டர் இருக்குங்களா, இந்த டயாமீட்டருக்கு நீங்கள் சிம்பிளை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சென்டர் கிடைக்கும் மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டயாமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய லைனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. செகண்ட் டயாமீட்டருடைய லைனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சிம்பிளை பண்ணி
பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா சென்டர் கிடச்சிரும். இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணியில் x ஈக்குவல் டு 3, அதே மாதிரி y ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருங்க. x 3ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியில் y 2. அப்போ சென்டர் 3,2, ரேடியஸ் 9 தெரியும். இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண உங்களுக்கு தேவையான ஃபார்முலா x மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் k த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல் ஸ்கொயர். அப்போ h ஸ்கொயரில் 3, k ஸ்கொயரில் 2, ஆல் ஸ்கொயர் 9. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 4y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின், determine whether the points minus 2,1, 0,0 and minus 4,3 lie outside or inside or on. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா given சர்க்கிள் ஒன்று இருக்குல்ல, இந்த given சர்க்கிளுக்கு அவுட் சைடில் இருக்குமா ஆன் த சர்க்கிளில் இருக்குமா இன்சைட் வருமானு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்களா. given சர்க்கிளில் கொண்டு போய் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணல லெஸ் தென் 0 கிடச்சிதுன்னா உங்களுக்கு என்ன வருங்க, இன்சைடு வரும். ஈக்குவல் டு 0 கிடைக்கல ஆன் த சர்க்கிள், கிரேட்டர் தென் 0 கிடச்சுன்னா அவுட் சைடு த சர்க்கிளுங்களா. அப்போ given சர்க்கிளோட ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5s ப்ளஸ் 2y மைனஸ் 5 இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியில் உங்களுக்கு 12 கிடைக்கும். இது கிரேட்டர் தென் 0 இருக்கிறதுனால த பாயிண்ட் இஸ் என்ன வரும்னா அவுட் சைடு த சர்க்கிள். செகண்ட் பாயிண்ட் 0,0 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 45 மைனஸ் கிரேட்டர் தென் 0 கிடைக்கும். இதுவும் அவுட் சைடு த சர்க்கிள் வரும். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் 4,-3. ஸோ மைனஸ் 4,-3 போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுதான் தேர்டு பாயிண்ட் போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அவுட் சைடு த சர்க்கிள். செகண்ட் பாயிண்ட் 0,0 போடையில் -5 கிடைக்கும். -5ங்கிறது லெஸ் தென் 0 வரையில் இன்சைடு த சர்க்கிளாக மாறிடும். ஸோ இதோட இன்றைக்கி இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.